சினிமா அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம ஆளுங்க நிறையா பேர் படத்தை படமாக பார்க்காம அதை ஒரு வாழ்க்கையாக பார்க்குறீங்க. அந்த சினிமாவில் நடிக்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் அதை படமாக பார்க்குறான். ரியாலிட்டி உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. படம் நடிக்கிறவன் அதை ஜஸ்ட்டு பணத்துக்காகவும் அது ஒரு வேலையாக மட்டும்தான் பார்க்குறான். ஆனால் படம் பார்க்குறவன் அதை ஒரு தொழிலாகவே பார்க்குறான். இதில் தான் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. தயவு செஞ்சு இதிலேருந்து நீங்கள் வெளியே வரணும். ஏன்னா எந்த ஒரு ஆக்டரும் அவன் ரசிகருக்காக ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ரெண்டாவதுலேயே அவன் மணி ஓரியன்டாக தான் அவன் இருக்க போகிறான். நீங்கள் கொடுக்குற காசால் தான் அவன் இந்த இடத்துல இருக்காங்கிறத ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. நீங்கள் அவனை எந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆக்கி விட்றீங்களோ அந்த அளவுக்கு அவனுடைய ஆட்டிடியூடு அதிகமாகிட்டே இருக்கும். ஒரு 2 படத்துக்கு அவனை நீங்கள் பார்க்காம இருங்க, போகாமல் இருங்க, அவன் உங்களை தேடி வருவான். நீங்கள் கேட்குற செல்ஃபிக்கு உங்கள் ஃபோனை தட்டி விட்றவனும் ஏன் பின்னாடியே வராதிங்கன்னு சொல்கிறவங்களும் உங்களை தேடி வருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த செல்ஃபி அவங்களே கொடுப்பாங்க, அவங்களே உங்கள் ஃபோனை வாங்கி எடுப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நாம் மட்டும்தான். ஏன்னா நாம் தான் அவங்கள அந்த இடத்துல உட்கார வச்சுருக்கோம். படத்தை படமாக மட்டும் பாருங்கள், அதுவும் இல்லாமல் தேவையானதை மட்டும் பாருங்கள். தேவையில்லாத ஃபிலிம்ஸை பார்த்துக்கிட்டு தேவையில்லாமல் அவங்க பின்னாடி நம்ம சுற்றுறதுனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம படத்தில் ஹீரோவை பார்த்துக்கிட்டு நம்ம லைஃப்பை அப்படி தான் இருக்குன்னு நாம் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையான ஹீரோவான நம்மளை சுற்றி இருக்கவங்கள நாம் விட்டுறோம் அவங்க பின்னாடி ஓட்டு. ஆனால் அந்த ஹீரோக்கள்லாம் ரியல் லைஃப்பில் எப்படி இருக்காங்க அது உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அவங்களுடைய வாழ்க்கையிலும் பல சிக்கல்கள் இருக்குது. அவனுக்கு அது ஒரு வேலை, அவ்வளோதான். அந்த படம் முடியணும், அவ்வளோதான். சம்பளம் வாங்கணும், அதை தாண்டி அவன் பெருசாக யோசிக்க மாட்டான். நீ தடுக்கி விழுந்தா கூட அவன் உன்னை தூக்க மாட்டான். ஏன்னா அவனோட ஈகோ அந்த இடத்துல அவனுக்கு இதாக நிற்கும். தயவு செஞ்சு சினிமாக்காரங்க பின்னாடி போகாதீங்க, சரிங்களா? உங்களுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கும் ஒரு கோல் இருக்குது. சினிமாக்காரங்களாம் அப்பப்போ சொல்லுவாங்க மோட்டிவேஷன் பேசுகிற மாதிரி, இந்த படத்துக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு. நீ சம்பளம் வாங்குறடா, நீ தான் கஷ்டப்பட்ட. அதை என்ன ரசிகர்களுக்காக கொடுக்க போகிற? இல்லை என்ன இலவசமாக படத்தை ஓட்டுறிய எல்லாத்துக்கும்? வாங்க நாளையிலேருந்து எல்லாத்துக்கும் இலவசமாக தேட்டரில் ஓடும் பாருங்கன்னு. நீ படத்தை வாங்கிட்டு நடிக்கிறவன், நீ அப்படிலாம் கஷ்டப்பட்டவங்கலாம் சொல்கிறது வேஸ்ட்டு. ஒன்றை விட நீ ஒரு நாளைக்கு 10-12 மணி நேரம் கஷ்டப்படுற. அதிகபட்சம் ஒரு படத்துக்கு 120 நாள் 150 நாள், கிட்டத்தட்ட ஒரு 10-20-30 வருஷமாக கஷ்டப்பட்டு இன்னுமே இருக்கிற எவ்வளோ பேர் இருக்கிறானுவ. அவனுலாம் நீ ஏமாத்திட்டு இருக்கிற உண்மையான ஃப்ராடு பசங்கடா நீங்கள். படத்தை படமாக பார்க்க சொல்லுங்கள். ஒரு சில ஆக்டர் அந்த மாதிரி இருக்காங்க. தயவு செஞ்சு அதை லைஃபாக எடுத்துக்கூடாதுன்னு சொல்லுங்கள். சொல்கிறதுக்கு எத்தனை பேருக்கு இங்கே தைரியம் இருக்குது? அவங்க கூட செல்ஃபி எடுக்கிறது யோசிக்கிறீங்க. அவங்கள கை வச்சுட்டானா ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஒன்றும் அவன் தப்பு இல்லையே. அப்படியாப்பட்டவங்க யோசிக்கிறவங்க அப்புறம் ரசிகர்கிட்ட பிச்சை எடுக்கக்கூடாது. என் படத்தை பாருங்க, அவன் போடுற பிச்சை காசால் தான் நீ வாழ்ந்துட்டு இருக்குங்கிறத என்றைக்கும் மறக்கக்கூடாது. அதுதான் உண்மை. அதை எத்தனை பேருக்கு ஒத்துக்கங்க தைரியம் இருக்குன்னு தெரியல. ஏன்னா நீ ஒரு ப்ரொடியூசர்கிட்ட நீ ஃபஸ்ட்டு பிச்சை எடுக்கிற. உன் உழைப்பை காட்டி நீ ஒன்றும் வாங்கலை, உன் ரசிகரை காட்டி தான் படத்தை வாங்குற. அதான் உண்மை. எனக்கு என்னோடய படம் வந்துச்சுன்னா எனக்கு இவ்வளோ டிக்கெட் சேல் ஆகும்னு சொல்லி தான் ஒரு ப்ரொடியூசரோட காசை வாரி கொட்டுறான். அவனுங்களும் தெரியாமல் உன் படத்தை பார்க்குறானுங்க. நீ பிச்சைக்காரனோட மோசமானவன் தான். அவனாவது பரவாயில்ல, பிச்சைக்காரன் கூட வாயை திறந்து கேட்டு தான் வாங்குவான். நீ அப்போ வர வரைக்கும் ஒரு மாதிரி பண்ணுறீங்களே ரசிகர்கிட்ட. பக்கத்தில் போய் நிற்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது, எல்லாத்தையும் அவங்க கூட நின்று சிரித்து பேசுகிற மாதிரி. ஒரு இடத்துக்கு மேலே போயிட்டீங்கன்னா அப்படியே அவங்ககிட்ட ஈகோ பார்க்குறீங்க. அவன் இல்லைன்னா நீங்கள் இல்லை, அது உங்களுக்கும் தெரியும். ஆனால் என்ன, அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. என்ன தான் சொன்னாலும் நான் உங்கள் பின்னாடி தான் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. தயவு செஞ்சு திருப்பி அதை தான் சொல்கிறேன், படத்தை படமாக மட்டும் பார்க்க பழகிட்டீங்க. அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பார்த்துட்டு வெளியே போங்க, அவ்வளோதான். அது எல்லாத்தோட படமும் பாருங்கள். நானும் படம் பார்க்குறவன் தான். ஃபேன்ஸ் ஓரியன்டாக கிடையாது, ஆடியன்ஸ் ஓரியன்டாக. ஜஸ்ட் அந்த படத்தில் என்ன எனக்கு கருத்து இருக்குது, நான் இங்கேருந்து என்ன டேக்அவே முடிஞ்சு போச்சு, அதோட விட்டுருங்க. இவன் உனக்கு பிடிக்கும் இதுக்காக போய் இவன் படத்தை பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. பிடிச்ச படத்தெல்லாம் பார்க்கணுன்னா எவ்வளோ படத்தை எல்லா படமும் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். தயவு செஞ்சு சினிமாக்காரங்க பின்னாடி ஓடாதீங்க. சினிமாக்காரனாக பார்த்து பழகுங்க. அவனை உன் தலைவனாவோ உன்னோட ஒரு உயிராவோ பார்க்கறதுனால வேஸ்ட்டு. இங்கே நீ அவனுடைய பேரை டாட்டுவாவோ அவனோட பேரை நீ இதுவாகவோ குத்துறப்ப அவன் உனக்காக ஒன்றும் பண்ண மாட்டான். அதிகபட்சம் உனக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவான். அந்த வாழ்த்தால் உனக்கு என்ன ஆகும்னு நினைக்கிற? என்ன லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லுவியா? பைத்தியங்களா? ரெண்டாவதுலேயே அவன் லைஃப்பை மட்டும்தான் பார்ப்பான், உங்களுக்குன்னு ஒன்றும் பார்க்க மாட்டான். அவன் பையனை அவன் ஃபாரினில் படிக்க வச்சுருவான். அவனுக்கு தேவையான லக்ஸரி லைஃப்குள்ளே அவங்கள என்டர் ஆகிடுவான். உனக்கு என்ன தருவான்? சொம்பு தான், சரியா? வேறு எதுவும் தரமாட்டான். அதுவும் அவன் வீட்டில் இருக்கிறது தான். நீயே எடுத்து நீ அடிச்சிக்க வேண்டியதான்.
இந்த பரிதாபங்களை சொல்கிற மாதிரி தான், ஜோக்கர் மாதிரி மண்டையில் ஒன்று மாட்டிட்டு சுற்ற வேண்டிதான். அது நாம் தான். அது நமக்கு புரியணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அவனுக்கு பின்னாடி ஓடாதீங்க. படத்தை படமாக பாருங்கள், சினிமாக்காரனாக பாருங்கள். எல்லாத்தையுமே அப்படி தான்.